நாம் இருக்கக்கூடிய பகுதியானது வந்து பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை. இந்த மேம்பால பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு பக்க பாதையானது திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து அனைவரும் வந்து மிக சிறப்பாக செல்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுமார் 5 6 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். பெங்களூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து ஓசூரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுமார் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஒரு பக்க சாலையாக திறந்து விடப்பட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏதும் இன்றி மக்கள் ஆர்வத்துடன் வாகனங்களை இயக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்னும் முழுமையான பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. இருப்பினும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வாகனங்களை திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஈழ சர்வீஸ் சாலையிலும் வாகனங்கள் செல்கின்றன, மேம்பாலத்தின் மீதும் செல்கிறது வாகனங்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து மிகவும் குஷியாக செல்கிறார்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குறிப்பாக இந்த பாதையானது பெங்களூர் பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி செல்கிறது. தமிழகமானது கன்னியாகுமரி, வேலூர், காஞ்சிபுரம், அதே போன்று சேலம் மாவட்டம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த சாலையில் தான் செல்ல வேண்டும். இதனால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 புறம் செல்லக்கூடிய வாகனங்கள் சர்வீஸ் சாலையிலும் செல்லுகின்றது, அதே போன்று மேம்பாலத்தின் மீதும் செல்கிறது. இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து குறைவாகவே காணப்படுகிறது. இதனால வாகன ஓட்டிகள் சொல்ல போன காவல்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் மிக நன்றி தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த இஎஸ்ஐ பகுதியில வந்து குறிப்பா வழக்கமாக மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக வரும் வாகனங்கள் வந்து இந்த இஎஸ்ஐ பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜென்சன் இருக்கக்கூடிய பகுதியில வந்து சிறிது நேரம் வந்து டிராபிக் ஆகுது. இதனால இருப்பினும் காவல்துறைகள் வந்து வழக்கமா வந்து கண்காணித்து தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு செல்லக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் காவல்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நன்றி தெரிவித்து செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.